நண்பர்களே வணக்கம். பந்தயத்துக்கு தயாராகிறதுல நாளியலே இன்னைக்கும் சீக்கிரமா எந்திரிச்சதால சில்லுன்னு இருக்க தண்ணியை சுட வச்சு சூடா ஒரு சூடு குளியல போட்டு சுள்ளுன்னு அடிக்கிற வேலை சல்லுன்னு வண்டி எடுத்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். பிறகு ஜிம்முக்கு வந்ததும் காலைக்காரடியே 40 நிமிடத்தை முடித்து விட்டு நம்ம செய்தியாளர்கள் கிட்ட நாட்டுல என்ன நடக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காலுக்கு நடுக்க போனை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறமா காலை உணவுக்கு 8 எக்கோட வெள்ளக்கருல முட்டைக்கோசை கொஞ்சமா துருவி போட்டு தோசைக்கல்ல 2 ரவுண்டும் கூட்டல் நேத்து வாங்கின ஓட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காலை உணவை முடித்து விட்டேன். பிறகு ஒரு 12:30 மணிக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள முழுங்கிட்டு மதிய உணவு சமைக்க வந்துட்டேன். முதல்ல அந்த காய்கறியை கண்ணால பார்த்தாலே குமட்டும். இப்போ தினமும் 1/4 கிலோ சாப்பிடுறேன். ஆனா அதுலயே ஒரு குட்டி ஏமாத்தால பண்றேன். என்னன்னா நேரடியா அந்த காய்கறியை சாப்பிட முடியல. அதனால ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை கொஞ்சம் லைட்டா வறுத்து அதுக்கு மேல அந்த காய்கறியை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுறேன். அப்புறமா மதிய உணவுக்கு பிறகு ஒரு உறக்கத்தை போட்டு சாயங்காலம் எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு பலத்துக்கு ஒரு பாதி பழத்தையும் கருப்பு கப்பையும் போட்டு குடிச்சிட்டு உடற்பயிற்சி வேட்டைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு முதுகுக்கும் கைக்கும் உடற்பயிற்சி பண்ணேன். ரெண்டையும் இன்னைக்கு காமிச்சேன். வீடியோ பெருசா போற காரணத்தால் இன்னைக்கு முதுகு உடற்பயிற்சியை மட்டும் காமிக்கிறேன். முதல்ல முதுகுக்கு ஒரு 5 உடற்பயிற்சியும் அப்புறம் கைக்கு ஒரு 4 உடற்பயிற்சியும் போட்டு இன்னைக்கு உடற்பயிற்சியை முடிச்சிட்டேன். அப்புறம் நமக்கு குருலாம் யாரும் கிடையாது, எல்லாம் நம்மள் தான். நம்மளுக்கு வர சந்தேகத்தை மட்டும் நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. பிறகு வீட்டுக்கு போனதும் வேப்புரத்தார் குழுக்களை போட்டு குடிச்சிட்டு இரவு உணவுக்கு காற்று ஃபயர்ல இந்த சிக்கனையும் காய்கறியும் வச்சு சாப்பிட்டுட்டு நேற்று வேற அந்த மீன் எண்ணெயை சாப்பிட மறந்துட்டேன். இன்னைக்கு ஞாபகம் வச்சு அதை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்கிட்டேன். உறுதியா இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.